தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். போன சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் பயங்கரமான ஒரு போட்டி திருவொற்றியூரில் நின்று மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கியிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 48,597 வாக்குகள், அதாவது அதிமுக வேட்பாளரை விட வெறும் 500 வாக்குகள் தான் குறைவாக வாங்கியிருந்தார் சீமான் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு. சீமான் அவர்கள் அதுக்கு சொன்ன காரணம் வந்து ரொம்பவே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல சீமான் அவர்கள் சொல்லும்போது அதானி துறைமுகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திருவொற்றியூரில் நிற்கிறேன் அப்படின்றத வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவொற்றியூர்ல சீமான் அவர்கள் கடந்த முறை வந்து நின்றிருந்தாரு. இந்த வாட்டி அங்க யாரை நிறுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அக்கா சத்யா அவர்களை நிறுத்திருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இவங்க வந்து தொழில் முனைவோர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. போன வாட்டி சீமான் அவர்கள் நின்னாரு இந்த இடத்துல, இந்த வாட்டி வந்து திருமதி சத்யா அவர்களை நிறுத்தி சீமான் அவர்கள் வந்து இந்த வாட்டி சம்பவம் பண்ண இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே திருவொற்றியூர் தொகுதியெல்லாம் வந்து சீமான் அவர்களோட மிக முக்கியமான தொகுதி. ஏன்னா வந்து அங்க சீமான் அவர்கள் நிற்கும் போது மிகப்பெரிய வரவேற்பு சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இந்த வாட்டி அக்கா சத்யா அவர்கள் நிற்கும் போதும் மிகப்பெரிய வரவேற்பு அங்க இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி சீமான் அவர்கள் இந்த வாட்டி வந்து காரைக்குடியில நிக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவரோட சொந்த மண்ணிலே சீமான் அவர்கள் நிக்கிறதுனால மிகப்பெரிய வரவேற்பு சீமான் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா சிவகங்கையில தான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்கு வாங்கியிருந்தாங்க. போன வாட்டி கிட்டத்தட்ட 1,80,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு 2024 தேர்தலில். எனவே அங்க சீமான் அவர்கள் நின்னார்னா சீமான் அவர்களோட சொந்த மண்ணில் சீமானவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். சீமானவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சீமானவர்கள் அறிவித்த வேட்பாளர்களை நீங்களே ஆராய்ஞ்சு வாக்கு செலுத்துங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்.